தமிழ் மக்கள் புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் எனப்படும் சிவரேசதுரை சந்திரகாந்தனின் சகா ஒருவர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். சம்பவத்தில் அஜித் என அழைக்கப்படும் கிருஷ்ணபிள்ளை சுமன் என்பவரை கைது செய்யப்பட்டு இவ்வாறு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவினரால் தேடப்பட்டு வந்த குறித்த நபர் வெளிநாட்டில் தலைமறைவாகி இருந்தார். இந்த நிலையில் மீண்டும் நாட்டுக்கு திருப்பி வந்து 4 நாட்களின் பின்னர் அவருடைய வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். குறித்த கைது நடவடிக்கையை கொழும்புல இருந்து சென்ற குற்ற விசாரணை பிரிவு காவல்துறையினர் முன்னெடுத்திருந்தார்கள். கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த 2006 டிசம்பர் 15ஆம் தேதி கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவங்கள் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் பிள்ளையான் கடந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார். இவ்வாறு கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வைக்கப்பட்டிருக்கும் பிள்ளையானிடம் மேற்கொண்டு வரும் விசாரணையின் அடிப்படையில் அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் மற்றும் பிள்ளையானின் சகாக்கள் பலர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இதன் அடிப்படையில் பிள்ளையான் சகாவான அஜித் என அழைக்கப்படுகின்ற கிருஷ்ணபிள்ளை சுமன் என்பவரை சம்பவ தினம் விசாரணைகளுக்காக அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணைகளின் பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இதையும் தாண்டி டித்வா புயலை தொடர்ந்து இலங்கையின் பொருளாதார மற்றும் சமூக மீட்பு முயற்சிகளுக்கு சீனா தனது பூரண ஆதரவை வழங்குவதாக உறுதியளித்திருக்கிறது. சீன தேசிய மக்கள் காங்கிரசினுடைய நிலையற் குழுவின் துணைத் தலைவர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி செயலகத்தில் இந்த உறுதிமொழியை வழங்கி இருக்கிறார். இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு இடம்பெற்றிருப்பதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு சொல்லியிருக்கிறது. சீன அரசாங்கமும் மக்களும் இந்த பேரழிவினால் மிகவும் வருத்தமடைவதாகவும் நிவாரண உதவிகளை வழங்குவதற்கு விரைவாக செயற்படுவதாகவும் வாங் கூறினார்.